ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெண்டிங் டாப்ஸ் நம்ம பார்க்கணும்னா நம்ம தனுஷனோட குபேர திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரமாக முடிஞ்சிச்சுங்க. ஸோ அதில் வந்து நம்ம தனுஷனை பேசின சில விஷயத்தை பற்றி கேட்கலாம். ஸோ நம்ம தனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் உள்ள என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரேஸு. பசங்க வந்து நின்று தனுஷனை பேசும்போது பேசக்கூட விடல. ஸோ தனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஃபயராக போச்சு. அது தொடர்ந்து தனுஷனை வந்து பேச ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயம் பேசிப்பாருங்க. ஸோ இந்த படம் குபேர திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சேகர் கமல்ஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி கான்ஃபிடென்ட். இந்த படம் வந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நேஷனல் ஆஸ்கார் ரேஞ்சுக்கு போகும் சொல்லிட்டு தனுஷ்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ முக்கியமான கருத்து வந்து இந்த படத்தில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வட சென்னை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் அசுரன் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அசுரத்தனமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வட சென்னை 2 வந்து வரப்போகுது அப்படின்ற விஷயத்தையும் நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வதந்திகளை வச்சுட்டு நீங்கள் வந்து நீ முடிச்சிடலான்னு பார்த்தீங்க. ஆனால் உங்களால் ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாதுடா அப்படின்ற விஷயத்தை நம்ம தனுஷனை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வைபாக வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ தம்பிங்களா ஓரமாக போய் விளையாடுங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷன் நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அன்பு வந்து கன்ஃபார்மாக ரிட்டர்ன் ஆகிறாரு. வட சென்னை 2 நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மாக வருது. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுன சார் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டருங்க. அவர் என்னங்க இப்படி ஆக்ட் பண்ணார், எப்போங்க என்னடாச்சும் டேரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுப்பாரு. ஸோ டிஎஸ்பி சார் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ண காம்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் மியூசிக்லாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குபேர திரைப்படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டைய கிளப்ப போகிறாங்க. ஸோ நம்ம தனுஷனோட குபேர திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரமாக முடிஞ்சு. நம்ம தனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிஸுக்கும் சரி, மக்களுக்கு வந்து ஃபேன்ஸுக்கும் சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தனுஷனோட லுக்கை பார்த்து அந்தளவுக்கு ஃபயராக இருக்காரு. என்னமா இருக்காரு, வேற லெவலில் இருக்காருங்க. ஸோ அது மாதிரி குபேராவோட சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தனுஷனா ஃபேன்ஸ் பார்த்துட்டீங்களா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷனோட லுக் எப்படி இருந்துச்சு, தனுஷன் ஸ்டைலில் எப்படி இருக்காரு, மாஸ் எப்படி இருக்காரு, கிளாஸ் எப்படி இருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள்.